பண்ணுறாங்க. ஐயாவை சுற்றி இருப்பவர்கள் சொல்வதை கேட்பது வந்து ஒரு தலைவருக்கு, அதாவது மருத்துவர் ஐயாவுக்கு அழகில்லை இல்லையா? அதே போல மகன் இவர் நேரடியாக போயிட்டு அதை பேசி முடிச்சு, ஏன்னா நீங்கள் ஐயா ஐயான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் சின்னையாவே பேசுறீங்க. ஆமாம். அப்படி இருக்கிற பட்சம் இந்நேரம் வந்து அதை சரி செய்யறதுக்கான வழிகள் என்ன எடுத்திருக்காரு அன்புமணி? ஜி.கே. மணி பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது ஐயாவினுடைய கடுமையான உழைப்பை வந்து அன்புமணி சுரண்டும் வகையில் இன்னைக்கு நடந்திருக்காரு. துரோகின்றத என்ன வந்து குறிப்பிடுறாரு. ஆனால் துரோகம் செய்தது தந்தைக்கு மகன் தானே அப்படின்ற ஒரு கேள்வியை இத்தனை நாள் நான் வாய மூடினது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் விரிசல் அடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு பதிவு. அப்போ மறைமுகமாக யார் துரோகம் இந்த கட்சிக்கு செஞ்சாங்க? ஜி.கே. மணி, அன்புமணியா? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் மாநாடுன்னு சொன்னீங்க, ஐயா அறிவிச்சாரு, மாநாடு நடந்தது. அப்படி இருக்கும்போது மாநாட்டு பாடல் அன்புமணிக்கு சாதகமாக இருந்துச்சு. நான் சொன்ன பிறகு தான் வந்து ஐயாக்கு பாடலே உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஜி.கே. மணி. அதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம். இன்னைக்கு ராமதாஸுடைய பையன்தான் அன்புமணி ராமதாஸ். அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஜி.கே. மணியுடைய பையன் அடுத்து இளைஞரணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு சொல்கிறீங்க. அது எப்படி வந்து ஏற்றுக்கிறீங்க? வாரிசு அரசியலை விமர்சிக்கிறீங்க, ஆனால் வாரிசு அரசியல் தானே இப்போ நடந்தது. தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு ஜெயராமன் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நேற்று ஜி.கே. மணி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் தெளிவாக வந்து கேட்டிருக்காரு, அன்புமணியை அமைச்சர் ஆக்குனது யார்? சொந்த அப்பா வந்து ஒத்துக்காத போது நான் தான் குறிப்பாக நான் மட்டும்தான் அந்த ஒரு அமைச்சர் பதவிக்கு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தேன். என்ன துரோகி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து ஊடகத்தில் பல ஆண்டு காலம் நீங்கள் பயணித்திருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறீர்கள். பல செய்திகளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸை வந்து நான் தான் அமைச்சர் ஆக்கியது என்று ஜி.கே. மணி சொல்வது எந்த வகையில் உண்மை என்று நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கூட நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறைய அமைச்சர்களை உருவாக்கியிருக்கிறார். முதலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த ஒரு அமைச்சர் பதவியை வந்து தலித் ஏழ்மலைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் பொன்னுசாமி பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேரை உருவாக்கி அழகு பார்த்துருக்காரு. அவர்களெல்லாம் இந்த கட்சிக்கு பயன்பட்டார்களா என்று சொன்னால் கிடையாது. பதவியை அனுபவிச்சுட்டு அப்படியே கட்சியை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு தான் போனாங்க. இப்போ யார் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்திய அமைச்சராக வந்து நம்முடைய கட்சியினுடைய ஐயாவினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், ஜி.கே. மணி அல்ல. அவர் சொல்வது அத்தனையும் பொய். இல்லை, அவர் அதில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, மருத்துவர் ஐயா வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார் சத்திரிய குணம், அது நான் மாற மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஆனால் ஏகோபித்த தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாரே தவிர அவருடைய விருப்பத்துக்கு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஜி.கே. மணி தான் வந்து சொல்லி அதில் வந்து தடுத்தவர் மாவீரன் ஜே. குரு என்ற ஒரு பெயரை வந்து உச்சரிக்கிறார். அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். ஆனால் எத்தனை மேடைகளில் எத்தனை நிகழ்வுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும், வந்தால் தான் இந்த நாட்டை வந்து சரி செய்ய முடியும் என்று நிறைய கூட்டங்களில் சொன்னவர் மாவீரன் ஜே. குரு தான். இப்போது தொடர்ந்து அன்புமணி கடைசியாக பேசக்கூடிய கூட்டத்தில் ஜி.கே. மணி தான் வந்து துரோகம் இழைத்து விட்டார், மகனையும் தந்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஜி.கே. மணி இருந்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறார். அப்பாவுக்கு ஜி.கே. மணி கேட்குறாரு, அப்பாவுக்கு புள்ள பண்ணது துரோகமா நாங்கள் பண்ணது துரோகமான்னு கேட்குறாரு. அதாவது
மொத்தத்தில் துரோகம் பார்க்க போனால் அந்த இயக்கத்துக்கு பண்ணது ஜி.கே. மணி தான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. 25 ஆண்டு காலம் அவர் தலைவராக வந்து நாங்கள் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாரும் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் திட்டத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞர் சங்க தலைவராகவே இருந்து கொண்டு நிறைய செயல் திட்டங்களை ஐயாவிடம் சொல்லும்போதெல்லாம் அது வந்து சரியாக வராது, இது வந்து நமக்கு நம்முடைய கொள்கைகளுக்கு முரணாக போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தியவர் வந்து கட்சிக்கும் துரோகம் செஞ்சவர் அவர் தான். இன்றைக்கு அப்பா பிள்ளை பிரிவுக்கும் அவர் தான் காரணமாக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் அவர் சொல்வதெல்லாம் என்னன்னா, அவர் ஒன்றுமே இந்த துரோக செயலை வந்து கட்சிக்கு செய்யாத மாதிரி ஒரு அளவுக்கு நேற்றைய தினம் அவர் வந்து செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவும் அவருக்கு முரண்பாடான எல்லாமே அவருக்கு வந்து அதை எல்லா உண்மையும் மறைத்து விட்டு இன்றைக்கு வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதே அன்புமணியை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தவரும் தலைவர் தான். அதை நீங்கள் பயணித்த தொண்டர்களும் எல்லாருமே படிச்சிங்க. ஆனால் அந்த டைமில் அந்த வெற்றியோ அவருக்கான ஒரு சூழலோ எந்த அளவுக்கு உருவாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2016 வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சேலம் மாநாட்டில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்தது வந்து ஐயா தான். அறிவித்து அன்றைக்கு அதனுடைய அங்கீகாரத்தை அவர் பெற்றார். கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் தன்னந்தனியாக நின்று அன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இதில் எங்கே வந்து தலைவர் வந்து உங்களுக்கு வந்து இடையூறு இருந்திருக்கிறாரு, அன்புமணி அங்கே இடையூறாக இருந்திருக்கிறாரு? எந்த கட்டத்தில் எங்கேயுமே இல்லையே அவர். இல்லை ஓட்டு சதவீதம் மட்டும் நான் சொல்ல வரல. தொண்டர்கள் மத்தியில் அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக அறிவித்த பிறகு எந்த அளவுக்கு உற்சாகமாக வேலை செஞ்சாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருந்தது நான் கேட்குறேன். முழுவதுமாக அவர் இறங்கி வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இளைஞர் சங்க தலைவராக முதலமைச்சர் வேட்பாளராக இறங்கி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் நான் எனக்கு தீர்வு காண்பதுக்கு என்னிடம் நிறைய விஷயங்கள் இருக்குது, என் ஆதரிங்கன்னு சொல்லி அதை ஏகோபித்த ஆதரவு அவருக்கு தான் இருந்தது. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் இருந்தது, மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நம்ம உங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் தெரியும். தேர்தலுக்கு மக்களை ஏமாற்றி ஒவ்வொரு தேர்தல் தோறும் மக்கள் வாக்களிக்கிற மக்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அது 2016 மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கு 2 முறை ஆட்சியில் இருந்த அதிமுகவும் சரி, அதன் பிறகு வந்த திமுகவும் சரி, இந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றியிருக்க வாய்ப்பு இருக்காது. அன்றைக்கி அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் திமுகவை விமர்சிக்கிறாரு, அதிமுகவை விமர்சிச்சிருக்காரு. ஆனால் கூட்டணி வரும்போது திமுக அதிமுக தானே நிலைப்பாடை எடுக்கிறீங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாலும் அவங்கள எப்பயுமே அப்போ விமர்சிக்க கூடாது இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் நன்மை பெயர்க்கின்ற ஒரு குச்சியோட கூட்டணி வச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறீங்க, திமுகவை தப்பு செய்யும்போது கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆனால் அவங்களோட தானே திருப்பி சீட்டுக்கு போய் நிற்கிறோம். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவமாக வர முடியல? அவர்கள் தவறு செய்யும்போது விமர்சிக்க தான், எந்த அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் தைரியமாக விமர்சிக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கு 5 ஆண்டு காலம் அந்த அம்மாவுக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக 21 உயிர்களை பலி கொடுத்து வன்னியர் சங்கத்துக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி 20% 108 ஜாதிக்கு கொடுத்திருந்தாலும் தனியாக ஒரு இடஒதுக்கீட்டை வந்து அவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் சாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர் பல முயற்சிகளையும் செய்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் எதற்காக அவர் அந்த போராட்டம் இந்த வாழ்க்கையை கொண்டு போனாரோ அதை வந்து அதிமுக செய்வதற்கு முன் வந்தது. ஆனால் அதே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை வந்து நாங்கள் வந்து தனி இடஒதுக்கீடு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு இன்றைக்கு ஆட்சி முடியும் வரை அதை பற்றி பேசலை. சாதி வாரியாக கணக்கெடுப்பதற்கான ஒரு முகாந்திரமும் இவர் இல்லை. அதிமுகவு தான் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 10% கொடுத்துச்சு. எப்போ கொடுத்தாங்க? தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஹரிபரியான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவோட கூட்டணி வேணும் என்ற ஒரு சூழலில் தான் கொடுத்ததாக தான் எல்லாருமே விமர்சித்தாங்க. இல்லை அது அப்படி சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதனுடைய நிறைய விஷயங்கள் எடுத்த உடனே டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனால் அதுக்கு எல்லா புள்ளி விவரங்களை எடுத்து அது கடைசியாக சரியாக தான் அறிவித்தாங்க.
ஜி.கே. மணி பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது ஐயாவினுடைய கடுமையான உழைப்பை வந்து அன்புமணி சுரண்டும் வகையில் இன்னைக்கு நடந்திருக்காரு. துரோகின்றத என்ன வந்து குறிப்பிடுறாரு. ஆனால் துரோகம் செய்தது தந்தைக்கு மகன் தானே அப்படின்ற ஒரு கேள்வியை இத்தனை நாள் நான் வாயை மூடினது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் விரிசல் அடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. சரி, நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நாளைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம். சாதி வாரியாக கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். 2006 உங்களுக்கு நல்லா தெரியும். 2006 திமுக வந்து பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மைக்கு ஆதரவு கொடுத்தது, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அன்றைக்கே இந்த கட்சியை கொண்டு போய் ஜி.கே. மணி திமுகவிடம் ஒப்படைத்து விட்டார். அன்றைக்கு மட்டும் ஐயாவிடம் சரியான தகவலை சொல்லியிருந்தால், நிபந்தனையற்ற ஆதரவு எதுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம எதற்காக நம்ம வந்தோம், இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும் தான் வந்தோம், திமுகவை நிர்பந்தப்படுத்துவோம், இடஒதுக்கீடு வந்து நீங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நான் ஆதரவு கொடுப்பேன்னு அன்றைக்கி நீங்கள் நிபந்தனை சொல்லியிருக்கலாம்ல. 2006 இன்று வரை மறைந்த கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஸ்டாலின், உதயநிதி வரையில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் மறைமுகமாக பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் ஜி.கே. மணியை தவிர இங்கே வேறு யாரும். இன்றைக்கி ஐயாவினுடைய கொள்கையை ஐயா எதற்காக இயக்கம் ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை பிடிப்போடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் அன்புமணி அவர்கள் வழிநடத்தி கொண்டு போயிருக்கின்றார். இன்றைக்கு துரோகம் செஞ்சது ஜி.கே. மணியை தவிர இதில் அன்புமணிக்கு கட்சியை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு எந்த வகையில். இன்றைக்கி வந்து நீங்கள் மாநாடு அறிவித்தாங்க, ஐயா வன்னியர் சங்க மாநாடு அறிவித்தாங்க. அறிவித்ததற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த துரோகிகளால், ஜி.கே. மணி போன்றவர்களால் தலைவர் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு செயல் தலைவராக மாற்றுறாங்க. அந்த மாநாடு நடந்தது இன்றைக்கி உலகமே பார்த்தது. உலகமே வியக்கும் வகையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்த மாநாடு உலகமே வியக்கும் அளவில் அதை நடத்தி கண்டார் மருத்துவர் அன்புமணி. அதன் பிறகு நடைபயணம், தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் 100 நாள் நடைபயணத்தை அறிவித்தார். அதுக்கு ஐயா என்ன சொன்னார், மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை தான் அவர் செய்கிறார். அப்போ அதை செய்யும்போது தடை கேட்டது யார்? மருத்துவர் அன்புமணி நடைபயணத்துக்கு தடை விதிக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் கிட்ட நேராக பேசுகிறாரு, டிஜிபி கிட்ட பேசுகிறார், யார் ஜி.கே. மணி பேசுகிறார். ஆனால் மறைமுகமாக தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறார். அங்கே இருக்கின்ற சுவாமிநாதன் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுவாமிநாதன் கொண்டு போய் அந்த தடையினுடைய மனுவை டிஜிபி கிட்ட கொடுக்குறாரு. நீ உண்மையிலே வந்து கட்சியை காப்பாற்றணும், ஐயா கிட்ட தான் அந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா நீ தானே போய் டிஜிபி கிட்ட மனு கொடுக்கணும். அப்போ மறைமுகமாக யார் துரோகம் இந்த கட்சிக்கு செஞ்சாங்க? ஜி.கே. மணி, அன்புமணியா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் மாநாடுன்னு சொன்னீங்க, ஐயா அறிவித்தார், மாநாடு நடந்தது. அப்படி இருக்கும்போது மாநாட்டு பாடல் அன்புமணிக்கு சாதகமாக இருந்துச்சு. நான் சொன்ன பிறகு தான் வந்து ஐயாக்கு பாடலே உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஜி.கே. மணி. அதுதான் சொல்கிறேன்னே, அவர் இதில் வந்து வல்லவர், கட்சியை வந்து வளர்ப்பதில் வந்து வல்லவராக இல்லை. இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி தோரணையாக சொல்லுவார். அவர் சொல்கிறது அத்தனையுமே உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு பொய் புழுவார். பொய் புழுவுறதுக்கு நிறைய உதாரணங்கள் நீங்கள் இப்போ நேரம் சொன்னீங்கன்னா நான் நிறைய அவருடைய பொய்யை வந்து புட்டு வைப்பேன். புரியுதுங்களா? நிறைய பொய் சொல்வார். நேற்றைக்கு கூட மறைந்துட்டார், மாவீரன் குரு மறைந்து விட்டார், அவர் தான் தடுத்தாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறிய. இன்றைக்கி அது யார் சொல்லி சொல்கிறாங்க? ஐயா சொல்ல சொன்னாரா? ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏங்க, கட்சிக்கு வந்து பொய் ஆவணங்களை சொல்லி கட்சியை வந்து மாம்பழ சின்னத்தையும் கட்சியை கைப்பற்றிட்டார், திருடிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இப்போ டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பொழுது கட்சியையும் அங்கீகாரத்தையும் வந்து திருப்பி அவர் அன்புமணிக்கு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் திருப்பி வாங்கிடுச்சின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலே முழங்கினீங்க. வெற்றின்னு சொன்னீங்களே, முடிஞ்சு போய் சார் உங்களுக்கு திருப்பி வாங்கிட்டான்னு சொன்னீங்கல்ல. ஏன் மறுநாள் போய் ஒரு புகார் கொடுக்குறீங்க டெல்லி காவல் நிலையத்தில்? ஜி.கே. மணி ஐயாவினுடைய கையொப்பமிட்ட 6ஆம் தேதி கொடுக்குறாங்க. 6ஆம் தேதி மருத்துவர் ஐயா தோட்டத்தில் இருக்காங்க.
அந்த கடிதம் ஐயா கையொப்பமிட்ட கடிதம் அதில் காவல் நிலையத்தில் கொடுக்குறீங்க. அப்போ கட்சியும் சின்னமும் திரும்பி கொடுத்ததை இது வந்து வாபஸ் வாங்கிட்டான்னு சொல்லும்போது எதுக்கு புகார் எதுக்கு ஒன்று கொடுக்குறீங்க? போயிட்டு மறுபடியும் திரும்ப பொய் புகார் போலி ஆவணங்களை கொடுத்து எங்களுடைய சின்னத்தையும் கட்சியை முடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க. அது என்ன காரணம்? நீங்கள் வந்து 2026 தேர்தலில் 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேண்டும் அப்படின்றத யார் ஏற்றுக்கிறாங்களோ, எந்த கட்சி கூட்டணியில் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி வைப்பீங்களா? ஏன்னா அழுத்தம் வந்து திமுகவில் ஜி.கே. மணி கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க, அவர் வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டீங்க. இப்போது அன்புமணி எடுக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? நல்ல முடிவு எடுக்கிறார். மெகா கூட்டணி அமைப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதற்கான அறிவிப்புகளை வந்து மிக விரைவில் வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்றார். கூட்டணியை இப்போ மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லுகின்ற கூட்டணி அமைக்கின்ற அவரோ எல்லாம் சேர்ந்து அமைக்கின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். 2026 அதுதான் ஆட்சி அமைக்கும். அதில் ஒன்று ஆட்சி அமைக்கிறது ஒரு புறம். நான் கேட்ட கேள்வி 10% இடஒதுக்கீடு யார் தருவாங்களோ அவங்க கிட்ட தான் கூட்டணி வைப்பீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அதாவதுங்க, நீங்கள் இப்போ இந்த கேள்வி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம கோரிக்கை வைக்க முடியும். புரியுதுங்களா? இதே தானே ஜி.கே. மணியும் பண்ணியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த பிறகு தானே அவங்க கிட்ட நம்ம அதை என்ன பண்ணியிருக்காரு? ஆட்சிக்கு வந்தப்போ என்ன பண்ணார்? 2006 என்ன பண்ண? ஏன் அந்த கோரிக்கை அவர் முன்வைக்கல? அதுதான் நான் கேட்குறேன். 2006 உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் காங்கிரஸ் வந்து எங்கள் மேலே மிக கடும் கோபத்தில் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்ததுனால தான் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெற முடியல அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு எங்கள் மேலே வச்சாங்க காங்கிரஸ். அந்தைய காலகட்டத்தில் 2006 ஏன் நீங்கள் வந்து அந்த நிபந்தனையை ஜி.கே. மணி ஐயாவிடம் ஏன் வலியுறுத்தலைன்னா கலைஞர் கூப்பிட்டு மணி நாங்கள் ஆட்சி பண்ணணும், அதுக்கு நீ உதவி பண்ணு. இதுதான் நிபந்தனையற்ற ஆதரவு. அதுக்கு தான் அந்த நிபந்தனையற்ற ஆதரவு எதுக்கு கொடுக்கணுங்க சொல்லுங்க? இல்லை, அதுக்காக தான் அந்த நிறைய கோரிக்கைகள். அதாவது 21 உயிர்களை பலி கொடுத்து இந்த மக்களுக்கு பணியாற்ற வந்த இயக்கம் இது. 2006 ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற போது அதையா நம்ம பயன்படுத்தலான்றேன் நான். இல்லை, அதுக்காக தான் வந்து கலைஞர் வந்து அந்த ராஜ்யசபா எம்பி நீங்கள் வந்து அங்கே வரணும்னு சொன்னதா அதை அப்படி எடுத்துக்கலாமா? ஏன் அதை நீங்கள் முதல்ல எங்ககிட்ட சொல்லலை? அதெல்லாம் ஏன் இப்போ எங்கள் கட்சிக்காரங்கக்கிட்ட நீங்கள் தெரிவிக்கல? அதை ஏன் இன்றைக்கி சொல்கிறீங்க? கலைஞர் மறைஞ்சிட்டாரு, அவர் போய் கேட்க முடியுமா? மறைந்த கலைஞரை போய் நீங்கள் சொன்னீங்களான்னு நம்ம கேட்க முடியுமா? அப்போ அது ஒரு பொய் தானே. அப்போது கலைஞராக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இவங்களை எல்லாருமே மறைஞ்ச பிறகு தான் இந்த தகவலை வந்து அடுக்கடுக்காக வைக்கிறாரு. எங்கள் மாவீரன் குரு இருந்தார்னா இந்த பிரச்சனை இந்த மாதிரி நடக்க விடவே மாட்டார். அவர் வந்து என்றைக்கும் வந்து அவருக்காக வாழ்ந்ததில்லை. ஐயா என்ன சொல்கிறாரோ, அவர் அன்புமணி முதலமைச்சராக வரணும்னு பல மேடைகளில் எங்களுக்கு வந்து முழங்கியிருக்கிறார். மாநாடுகளில் எல்லா இடத்துலையும் முழங்கி அவர் போய் மத்திய அமைச்சர் ஆவது வந்து தடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி சொல்கிற ஜி.கே. மணி, நீ இன்னும் எவ்வளோ வேலைகளை மறைமுகமாக நீ வந்து உனக்கு தலைவர் பதவி கொடுத்த நாளிலிருந்து செய்திருப்பாய். ஏன்னா இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர விடலை. இல்லை, ஜி.கே. மணி இதே மென்ஷன் பண்ணார். இல்லை, நேற்று ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணார். ஐயா வந்து நேரடியாக வந்து ராமதாஸ் வந்து நேரடியாகவே நீ கட்சி தலைவராக இருக்கிறதுனால தான் என் பையனை வந்து அமைச்சராக்குன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்றத சொன்னார். அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் புழுகு மூட்டை அவுத்து விட்டார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சொன்னால் அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி உருவாங்க. ஒரு நியாயமாக கட்சி தலைவர் பதவி வகித்தாருன்னு எல்லாரும் நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த நேற்று செய்தியாளர் சந்திப்பை தவிர மற்றபடி அவருடைய விஷயங்கள்லாம் ஏங்க கட்சியில் இருந்த எத்தனை பேர் அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காரு பட்டியல் எடுத்துங்களா சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் யாரால் போனாங்க? அன்புமணி வந்ததற்கு அப்புறம் இன்றைக்கி இவ்வளோ நிகழ்வுகள் வந்து இவ்வளோ கட்சியோட நிகழ்ச்சி ஐயா என்ன சொன்னாரோ அந்த அத்தனை பணிகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு உத்தரவிடுறாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு சிறு தடங்கள் கூட கிடையாது, போயிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, மாநாட்டில் தொடங்கி பாருங்கள். மாநாடு, அப்புறம் ஒருங்கிணைந்த அளவில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு, இந்த ஒரு விழுப்புரத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக. இன்றைக்கி இந்த 100 நாள் நடைப்பயணம். இன்றைக்கு முனைவர் சௌமியா அன்புமணி இன்றைக்கி பெண்களை சந்திக்கிட்டு 100 தொகுதியை தேர்வு பண்ணி எந்த விதமான தடைகள் இல்லாமல் எழுச்சியாக போயிட்டே இருக்குது. இவருக்கு என்ன ஒரே ஒரு வயிற்று எரிச்சல்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா எல்லா நிகழ்வுலையும் போய் தலையிட்டு
அந்த நிகழ்வே சரியாக நடக்காதபடி பண்ணுவார். அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவன் வந்து கெட்ட பேர் வாங்கணும். இவர் வந்து போய் பல செயல் திட்டங்களை சொல்லுவார். அதனால் முழுவதுமாகவே வந்து அன்புமணியை தலையிடக்கூடாது என்று மிக சாமர்த்தியமாக ஐயாவிடம் பல விஷயங்களை சொல்லி அவர் இதுதான் உண்மை. இன்றைக்கு மிக சுதந்திரமாக ஐயா சொன்ன அத்தனை பணிகளையும் ஐயா வழியில் ஐயா கொள்கையில் இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை மிக எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அது தாங்கலை ஜி.கே. மணி. இத்தனை ஆண்டு காலம், அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்த நாள்ல இருந்து வாயை திறக்காத ஜி.கே. மணி திடீரென பத்திரிகையாளரை சந்தித்தது காரணம் என்ன? இத்தனை விஷயங்களையும் நான் தொண்டர்களுக்காகவும் கட்சியினுடைய பேர் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருந்தேன், இனிமேல் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஓப்பன் அப் ஆகிறார். இப்போ நீங்கள் இப்போ கூப்பிட்டு இது பேசுகிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க இல்லையா, அதே இந்த பக்கம் ஜி.கே. மணியை உட்கார வைங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு பதில் ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஐயா ஏற்றுக்கொண்டார். அவருடைய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற, ஏன்னா ஒரு வேலையை செய்வோம், அதுக்கு வந்து போய் ஒரு முட்டுக்கட்டை போடுவார். எல்லாமே அவர் பார்வையில் நடந்த மாதிரி. இப்போ நான் வந்து சின்ன கீழே இருந்து மேலே இப்போ இன்றைக்கி மாநில பொறுப்பு வரைக்கும் ஐயா கொண்டு போய் என்னை பொறுப்பு வச்சுருக்காரு. இன்றைக்கி அன்புமணி என்னை வேலை வாங்கிட்டுருக்காரு. எனக்கு வந்து ஒரு கட்சியினுடைய அடிப்படையாக எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கும் தெரியும். ஒரு மாவட்ட அளவில் எங்கள் அளவில் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுலேயும் வந்து தலைவர் ஒரு மாநில தலைவர் அதில் வந்து தலையீடு செய்து அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இப்படி தான் மட்டும்தான் எல்லா வேலையுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணியை இதுவரையில் நான் செய்து கொண்டிருந்ததாக ஒரு பிம்பத்தை மருத்துவர் ஐயாவிடம் காட்டி கொண்டு வந்த ஜி.கே. மணி இல்லாமல் மருத்துவர் அன்புமணி இந்த அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லுங்கள். மிக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கு. தொண்டர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எந்த காலகட்டத்திலைங்க எங்கள் ஐயாவை விட்டு நாங்கள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க எங்களால் முடியாது. எங்கள் ஐயாவை சுற்றி எங்கள் மருத்துவர் ஐயா அதுதான் சின்னையா அதுதான் சொல்கிறார். அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் தான் ஐயாவை வந்து அப்படி இப்படி கூட அசைய விடாமல் பண்ணுறாங்கன்னு. ஐயாவை சுற்றி இருப்பவர்கள் சொல்வதை கேட்பது வந்து ஒரு தலைவருக்கு, அதாவது மருத்துவர் ஐயாவுக்கு அழகில்லை இல்லையா? அதே போல் மகன் இவர் நேரடியாக போயிட்டு அதை பேசி முடிச்சு, ஏன்னா நீங்கள் ஐயான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் சின்னையாவே பேசுகிறீங்க. ஆமாம். அப்படி இருக்கிற பட்சம் இந்நேரம் வந்து அதை சரி செய்யறதுக்கான வழிகள் என்ன எடுத்திருக்கார் அன்புமணி? சரி செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து கிட்டத்தட்ட அவர் நிறைய முறை முயற்சி செஞ்சிருக்கிறார். நீங்கள் இல்லைன்னு வந்து அதை யாரும் சொல்லவே முடியாது. பல முறை முயன்றிருக்கிறார். ஆனால் வந்து அதை இவர் வராருன்னு தெரிஞ்சாலே அதை வேறொரு வழியில் வந்து அதை திசை திருப்பி அதை அவரை சந்திக்க விடாமல், இவர் நேராக சந்தித்து பேசியிருந்த வார்த்தை கூட செவிசாய்க்க முடியாமல் பண்ண துரோகங்கள் நிறைய. அது வந்து மருத்துவர் அன்புமணி வந்து ஐயாவோட இணக்கமாக பேசி ஒரு முடிவு எடுக்க முயற்சி பண்ணலை என்பது வந்து மிக தவறான. நிறைய முறை அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த முயற்சியை நிறைவேற விடாமல் தடுத்தது ஜி.கே. மணி மற்றவர்கள். இப்போது அன்புமணி போகிற வழிகள் சரியாக இருந்தால், அதாவது நீங்கள் சொல்கிற ராமதாஸ் ஐயாவுடைய வழிகளில் இருந்தால் ஆதரிச்சு தானே இருக்கணும். இப்போ வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கல. இன்னை வரைக்கும் அவர் வந்து பத்திரிகையாளரை சந்தித்தாலும் எதிர்ப்பு தானே காட்டுறாரு. அதுதான் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, மருத்துவர் ஐயா தோட்டத்தில் சந்திக்கும் போது நீங்கள் சுற்றி நிற்கிறவங்களாம் நீங்கள் பார்க்குறீங்க தானே. ஐயா பத்திரிகையாளர் எப்பயுமே சந்தித்தார்னா யாருமே குறுக்கீடு பண்ண மாட்டாங்க. அவர் மட்டும் பேசுவார், இப்போ தகவலை சொல்லுவார். இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு முன்பும் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போதே சில விஷயங்களை இடைமறித்து சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய வெளிப்பாடை தவிர நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார். ஜி.கே. மணி தனக்கு இல்லாத இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தனக்கு இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவி இல்லாத எனக்கு, என் மகனுக்கு இளைஞர் சங்கம் இல்லாத இந்த கட்சியில் இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு சமீப காலமாக மட்டும் இல்லை, நான் இருக்கும் முறை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கணும், நான் இல்லைன்னா இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவோடு தான் இந்த இயக்கத்தில் பயணிச்சிட்ருக்காரு. அவர் பேசுவது அத்தனையும் பொய். அந்த பொய் பட்டியலிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம்.
இன்னைக்கு ராமதாஸுடைய பையன்தான் அன்புமணி ராமதாஸ். அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஜிகே மணியுடைய பையன் அடுத்து இளைஞரணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு சொல்கிறீங்க, அது எப்படி வந்து ஏற்றுக்கிறீங்க? வாரிசு அரசியலை விமர்சிக்கிறீங்க, ஆனால் வாரிசு அரசியல் தானே இப்போ நடந்துட்டுருக்கு. வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணியை பொறுத்தவரையிலும் வாரிசு அரசியல்ன்றது நீங்கள் சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே ஐயாவால் தொடங்கப்பட்ட பசுமை தாயத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற காலத்திலிருந்தே கட்சியோடு அவர் இணக்கமாயிட்டார். அதில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த பசுமை தாய் தலைவராக இருந்து நாடு முழுவதும் மரங்களை வச்சுருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கின்ற உள்ளூர் கட்சிகளோடு இணக்கமாகி இது கட்சி தான் கொண்டு வந்து அவரை இன்றைக்கி நம்முடைய இந்த பசுமை தாயத்தின் மூலமாக செய்த பணிகளை கட்சியோடு கட்சி நிர்வாகிகள் தான் கொண்டாந்து எங்கள் கட்சியில் அவரை இணைச்சாங்களே தவிர இது வாரிசு வந்து ஐயாவும் கொண்டு வரல, யாரும் கொண்டு வரல. இதில் கட்சியாக நான் கட்சி விரும்பி தான் அதில் வந்ததை கண்டி மற்ற கட்சி மாதிரி தன் மகன் தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருக்கு இல்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு வகையில் புரிஞ்சாலும் எனக்கு புரியாத கேள்வி என்ன அப்படின்னா, இவர் வெளியே வர்றார், அன்புமணி வெளியே வர்றாரு, அப்பாவினுடைய அந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் சொந்த மகளுடைய பையனை அறிவித்த உடனே அது வாரிசு அரசியல் தானே. அதை அறிவித்த உடனே மைக்கை எஞ்சி எழுந்து நான் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு என்னை யாரோனாலும் வந்து சந்திக்கலான்ற. அதை தான் ஜிகே மணி என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக சொல்கிறாரு, திட்டமிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க, அதை தான் பண்ணிட்டு எப்படி உடனே சொல்லிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. திட்டமிட்டு அன்புமணி அதில் நடந்து கொள்ளலை. இது முன்னாடியே பேசி முடிக்கப்பட்டது. நாம் வந்து பொதுக்குழுவில் அறிவிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் நாள் போகட்டும்னு அது பொதுவெளியில் இல்லை. அது நேருக்கு நேர் பேசும்போது அந்த விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. சரி அப்புறம் தான் அறிவிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து முகுந்தனை அறிவிக்கிற மாதிரி அப்போ இல்லை. அந்த நேரத்தில் தான் அது நடக்குது. என்ன அங்கே வந்து நம்ம சரி அப்புறம் அறிவிக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இங்கே அறிவிக்கிறாங்கன்றது இவருக்கும் வந்து அது எதிர்பாராத ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கிறதுனால அப்போ தான் அது பிறகு தெரியுது. மருத்துவர் ஐயா அவரை நீங்கள் சரி நம்ம இது மாதிரி அப்புறம் அறிவிக்கலான்னு சொல்லியும் கூட இங்கே அறிவித்து ஆக வேண்டும் என்று இந்த மாதிரி ஜிகே மணி போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்த ஒரு சதியான செயல் தான் அது. அதனால் ஜிகே மணி சொல்கிறாரு, இப்போ கூட சொல்கிறாரு, நான் வந்து விலகிட்டாக அவர் வந்து இணைஞ்சிடுவாரா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஊடகத்தின் மூலமா நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் ஜிகே மணிக்கு சொல்கிறேன். நீங்கள் 2-3 முறை சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து ஐயாவும் சின்னையாவும் பிரிஞ்சிருப்பது மன உளைச்சலாக இருக்குது. பத்திரிகையாளர் மத்தியில் நீங்கள் பேசுனீங்க, எனக்கு ஒரு கத்தி இருந்தால் கொடுங்க, நான் கழுத்தறுத்துக்கிட்டு இறந்துடுறேன், இல்லை விஷ பாட்டில் இருந்தால் கொடுங்க, நான் குடிச்சிட்டு இறந்துடுறேன், இல்லைனா நான் என் கட்சிக்காரங்க என் குடும்பத்தையும் சொல்லாமல் எங்கேயா போய் மறைஞ்சிட்றேன், ஏன்னா எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல. நீங்கள் என்ன அதை வந்து கடைப்பிடிக்கலை. திரும்ப அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்க, பிரித்து உடச்சி விட்டுட்டு உங்கள் மகனை கொண்டாந்து இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பை வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போய் மாநகரம் மருத்துவமனையில் சேர்ந்தீங்க. இப்படி ஒரு நாடக கொட்டாயாக வந்து மாநகரம் அப்போலோ மருத்துவமனையை நீங்கள் மாற்றி காட்டுனீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதையெல்லாம் சுலபமாக மறந்துட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் கட்சியை விட்டு விலகி போயிடுறேன், வந்து சேர்ந்துருவாங்களான்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல ஐயா கிட்ட இல்லை, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகுகிறேன், சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கூட விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது, விலகிறேன்னு சொல்கிறேன். முதல்ல விலகுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிறேன்னு நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுங்க. அது என்ன, நீங்கள் வந்து சேர்ந்தா நான் விலகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து விலக மாட்டேன், நான் இங்கே தான் இருந்துக்கிட்டு சதி பண்ணிகிட்டு இருப்பேன்னு தொடர்ந்து சொல்கிறது செய்யணும். உனக்கு உண்மையிலே கட்சியை வந்து இணைக்கணும் அப்படின்னு உனக்கு வந்து மனசில் உறுதியாக இருந்து நீ வந்து இத்தனை நாளாக கட்சிக்கு உண்மையிலே தியாகம் பண்ணியிருந்தால், தியாகம் பண்ண தான் சொல்லுவார் தியாகச்சமல், தியாகம் பண்ணியிருந்தால் நீங்கள் முதல்ல உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிறேன்னு விலகுங்க, உங்கள் கௌரவ தலைவர் பதவியிலேருந்து விலகிறேன்னு விலகுங்க, சட்டமன்றத்திலேருந்து விலகுங்க. அப்பாவும் மகனும் சேருவதாக இருந்தால் நான் கட்சி விட்டு விலகிறேன், எம்எல்ஏ பதவி விட்டுன்னு சொல்லுங்கள், விலகி போங்க. அதாவது இதுதான் பிரச்சனைன்னு தெரியும். அவரும் சொல்லிட்டார்ல, அவரும் வந்து மேடையில் என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் ஜிகே மணின்னு அவரும் சொல்லிட்டாரு. ஆமாம், அப்புறம் என்ன உங்களுக்கு தனியாக வந்து சொல்லணுமா? இதுதான் நிலவரம். ஏகோபித்த எல்லா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டனுடைய எண்ணம் அதுதான்.
நீ விலகி இருந்தீன்னா இன்றைக்கு அப்பாவும் மகனும் இணைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகன் என்ன தவறு செஞ்சார்? இந்த உலகமே போற்றுச்சு அவரை. உலகமே போற்றி ஒரு ஒப்பற்ற மகனை தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக கொடுத்துருக்காரு. அவரை பொதுவெளியில் விமர்சிக்கின்ற பணியில் ஈடுபட்டது இந்த ஜி.கே. மணி மற்றவர்கள். எங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்துக்கும் எளிமையாக பதில் சொன்னதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.